தக் லைஃப் படம் என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு ஆடியன்ஸ் கதறிட்டு இருக்காங்க. நீங்க தக் லைஃப் பாத்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மணிரத்னம் படம் மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் யூஷுவல் ரிவெஞ்ச் டிராமா மாதிரி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. வரதராஜ முதலியார் கதையை நாயகன் ஒரு கல்ட் கிளாசிக் கொடுத்துட்டு மகாபாரத கதையை தளபதியாக்குன மணிரத்னம் ஏன் தக் லைஃப்ல இப்படி கொடுத்துட்டாரே அப்படின்னு புரியலன்னு நிறைய ஃபேன்ஸ் இன்னும் புலம்பிட்டே இருக்காங்க. ஆனா தக் லைஃப் படமும் கிளாசிக் லிட்ரேச்சர்ல இருந்து தாங்க எடுத்திருக்காங்க. ஒடிபஸ் ரெக்ஸ்ல இருந்து ஒடிபஸ் பொருந்தோடனே அவன் அப்பாவை கொன்றுவான், அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பான்னு ப்ராஃபஸி சொல்வாங்க. அதே மாதிரி இங்க வளர்ப்பு பையனா இருக்க சிம்பு கமலை கொலை பண்ண முயற்சி பண்ணி த்ரிஷா கூட வாழ ட்ரை பண்றாரு. சிம்பு ஆங்கிள் பார்த்தா ஒடிபஸ் ரெக்ஸ் ஸ்டோரி வரும், அதே மாதிரி கமல் ஆங்கிள் பார்த்தா ஜூலியஸ் சீசர் ஸ்டோரி வருங்க. பவருக்காக அவர் கூட இருக்க எல்லாரும் கொலை பண்றாங்க. இப்படி கிளாசிக் லிட்ரேச்சரை தழுவி எடுத்தாலும் ஸ்கிரீன் பிளே அண்ட் செகண்ட் ஹாஃப் நமக்கு ஒட்டாதனால தக் லைஃப் படத்தை கொண்டாட முடியல. இந்த படத்தை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனல்ல இருக்க இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க.